போக மாட்டேன், முதல்ல நான் வந்து நிற்பேன். இந்த வீரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால், தமிழகத்தின் உரிமை காக்கப்பட வேண்டும் என்றால், பழம்பெருமை காக்கப்பட வேண்டும் என்றால், மதுவிலிருந்து வெளியே வாருங்கள். ரொம்ப கைதட்டி பிரயோஜனம் கிடையாது. நல்ல ட்ரீட் பண்ணவர் வேகமா கை தட்டுவான், வைகோ வேகமா பேசுறான்னு ரொம்ப கை தட்டுவான். நீ தமிழகத்தை காப்பாற்றணும்னா ரோம் ஏன் அழிந்தது தெரியுமா? குடியினால் அழிந்தது, விபச்சாரத்தால் அழிந்தது, கேளிக்கையால் அழிந்தது, மதுவால் அழிந்தது ரோம். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. 15 வயசு பையன் குடிக்கிறான், 12 வயசு பையன் குடிக்கிறான். ஐயோ, நாடு எங்கே போகிறது? ரொம்ப வருத்தமா இருக்கு. திருப்பூர்ல ஒரு கை குழந்தை தூக்கிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கிறான். பேர் இந்திரா. கை குழந்தை செத்து போச்சு. ஆஸ்பத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இந்த பெண் மது அறிந்திருக்கிறார். தாய் வாழ புகட்டி இருக்கிறான். நாடு இந்தியா போகும். ரெண்டு தெய்வமா நினைக்கிறவன் யாராரு? தாயின் காதல் சொர்க்கம் நினைக்கிறவன் யாராரு? இந்த குடியிலிருந்து உடம்பு கெட்டு, நாடு கெட்டு, சமுதாயமும் கெட்டு, இந்த குடியினால சின்ன விஷயத்துக்கு வெட்டிட்டு சாங்க. உன் வீரத்தை எங்க காட்டுறது? டாஸ்மாக் கடையில கோவமா கத்தி எடுத்து கொடுக்குறான். பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயோட போறான், பள்ளிக்கூடத்துக்கு பட்டா கத்தியோட போறான், காலேஜுக்கு பட்டா கத்தியோட போறான், சாதிக்கிறான். பெரியார் பிறந்தனாடா, என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு காலேஜில் எனக்கு தெரியாது. இவ்வளவு கேடுகள் தமிழகத்தில். இந்த மதுவை கொண்டு வந்த கலைஞர் முதல் குற்றவாளி, அதை அதிகப்படுத்திய எம்ஜிஆர் 2வது குற்றவாளி, அதை மேலும் விசாரப்படுத்திய ஜெயலலிதா 3ஆம் குற்றவாளி. எனக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதே நேரத்தில் நான் பாராட்ட வேண்டியதை பாராட்டுறேன். முல்லை பெரியாறில் சட்ட ரீதியாக அந்த வழக்கை தமிழர்களுக்கு வெற்றி தேடி கொடுத்தவர் சகோதரி ஜெயலலிதா. உடனே இருக்குது, சகோதரி ஜெயலலிதான்றாரு, ஒரு அலையன்ஸ் குரூப் போட்டாங்க. நான் பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டணும். சுதந்திர தமிழீழத்துக்கு பொதுவாக்கெடுப்பு வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போட வேண்டும் என்று மார்ச் 23ஆம் தேதி போன வருஷம் நான் அறிக்கை கொடுத்தேன். 25ஆம் தேதி என் அறிக்கையின் வாசகத்தையே போட்ட ஒரு தீர்மானத்தை முழு மெஜாரிட்டி வைத்திருக்கின்ற அதிமுக ஆட்சி நிறைவேற்றியது என்றால் வரலாறு பொன்மகனம் சூட்டும் என்று சொன்னேன். நான் புலிகளின் ஆதரவாளர், என்னை பயங்கரவாதி என்றார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி கொலை குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்ட நிரபராதிகள் 7 பேரையும் சிறையை விட்டே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா அறிவித்ததை நான் பாராட்டுகிறேன். ஊழல் இருக்கு, தப்பு இருக்கு, அதெல்லாம் நான் எதையும் விமர்சிக்க மறந்துட மாட்டேன். ஆனால் தமிழர்கள் வரலாற்றில் என்கிட்ட எரிக்சோன் சொன்னாரு, உங்க தமிழ்நாடு ஈழத்துக்கு ஆதரவா ஒட்டுமொத்தமா நின்னாதான் இந்தியா வசத்துக்கு வரும். இந்தியா அந்த நிலை எடுத்தாதான் மற்ற நாடுகள் ஆதரிக்கும். உங்களை தாண்டி, இந்தியாவை தாண்டி எந்த ஐரோப்பிய நாடும் எந்த உலக நாடும் உங்களுக்கு வராது. அப்படி நினைச்சா நீங்க ஏமாந்து போவீங்க. இது நார்வேயின் வெளிவிவகார அமைச்சர் எரிக்சோன் என்னிடம் சொன்னது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் ஒருமனதான தீர்மானம், பொருளாதார தடைக்கு ஒருமனதான தீர்மானம். ஒருமனதான தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை காலில் போட்டு குதிச்சுட்டு பொருளாதார தடை கொண்டு வரணும் சொல்றோம். நீங்க அவங்க அழைச்சிட்டு வாங்க. இங்கதான் பிரபாகர் அப்பா வேலுப்பிள்ளையும் பார்வதி அம்மாளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ல போய் நானும் அடைக்கிறோம் மாசம் அவரோட பார்க்க வந்தோம். என் பையன் கல்யாணத்துக்கு வந்தாரு. பிரபாகருடைய அப்பா அம்மா 2 பேரும் வந்தாங்க. என் மகனுக்கு பையன் பிறந்து அவனை மடியில தூக்கி வச்சு பிரபாகரன் அவங்க தான் பேர் வச்சாங்க. அவங்க கடைசியில 2009க்கு பிறகு அவங்கள ராணுவ சித்திர முகாம் ஓடி போட்டாங்கல்ல, துடிதுடிச்சு போனாரே, அவரும் செத்து போனாரே. அந்த அம்மா சிகிச்சைக்கு வந்த இடத்துல இந்த மண்ணில் காலெடுத்து வைக்க விடலையே பாவிக. கடைசியில் அங்க போய் அந்த அம்மா இறந்த பிறகு, பார்வதி அம்மா எங்க தாய் இறந்த பிறகு சுடுகாட்டுல செதையில் நெருப்பு வச்ச பிறகு ராத்திரி 11 மணிக்கு ரோட்ல போற 3 நாயை சுட்டு, இந்த இலங்கை மிலிட்டரிக்காரன் அந்த 3 நாயை சுட்டு கொண்டுட்டு அந்த செத்து போற நாயினுடைய பிரேதத்தை கொண்டாந்து பார்வதி அம்மா சிதையில போட்டாங்க. ஹிட்லர் கூட செய்யலையே. இறந்ததற்கு பிறகு திப்பு சுல்தான் செத்து போற பட்டாளத்துக்கார வெள்ளக்காரனுக்கு கதற கட்டினார். கட்டபொம்மன் மண் வெள்ளக்காரனுக்கும் ஊமத்துறை கட்டபொம்மன் கதற கட்டினார். அங்கே சிதை நெருப்பில் செத்து போற நாயை சுட்டுக் கொண்டு போய் போட்டாங்க. உலக
பிள்ளை பாலச்சந்திரன் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்த 5 மெய்காப்பாளர்களான 5 விடுதலை புலிகளை அந்த பிள்ளை கண்ணு முன்னாலேயே சுட்டு கொண்டாங்க. அவன் பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி 5 பேரை சுட்டு கொண்டாங்க. அவன் மீது பாய்ந்த குண்டுகளை விட அதுதான் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கும். ஒரு சாப்பாடாம இருந்து ஒரு 1/2 பிஸ்கட் வாயில வச்சிருக்கிறான். இந்த பிள்ளை மார்புல 5 போட்டா பாஞ்சதே எதுக்கு? பிரபாகரனின் பிள்ளை ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு இவனும் ஒரு பெரும் வீரனாக இந்த படைகளை நடத்த வந்துருவான். தனி கொண்ட பாலச்சந்திரன்கள் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து வருவாங்க. அடிச்சுதான் நினைக்காது. நாங்கெல்லாம் உயிரோடு தான் இருப்போம். தலைவரும் இருக்காது. நேதாஜி இருக்கிறார்கள் சொல்றாருன்னு சொல்லி எவ்வளவு விமர்சனம் பண்ணுவது. நேதாஜி அதற்கு பிறகு உயிரோடு இருந்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் 23ஆம் தேதி நான் அறிவிச்சிருக்கிறேன். ஒரிசாவில இருந்து நேற்று காலையில் ஒருத்தர் போன் பண்றான் கட்டாக்ல இருந்து. ஐயா, நேதாஜிக்காக நான் தான் வழக்கு போட்டவன். அவர் பேரை சொல்லிட்டு உங்ககிட்ட பேசலாமாண்டா. நான் போராட்டத்துக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறேன், பேசுங்க. நான் கட்டாக்ல இருந்து பேசுறேன். இங்கதான் நேதாஜி பிறந்தாரு. உங்க போன் நம்பரை கல்கத்தாவில் ராஜஸ்ரீ என்கிற ஒரு கரஸ்பாண்டன்ட் பேஸ்புக்ல இருந்து உங்க நம்பரை வாங்க. அடுத்து சொல்றாரு, நேதாஜிக்காக உங்க தமிழர்கள் நிறைய பேர் உயிரை கொடுத்தாங்க. நேதாஜிக்கு நிகரான தலைவர் உலகத்துல கிடையாது. ஆனா அந்த நேதாஜியினுடைய உண்மைகள் வெளிவர வேண்டும் என்று 120 கோடி இந்தியர்களில் வைகோ என்ற ஒரு மனிதனுக்குத்தானே ஆத்திரம் இருக்கிறது. நானும் வந்து கவலைக்கலாமான்னா தாராளமா வாங்க. நான் 23ஆம் தேதி ஒரிசாவில இருந்து வரவேற்கிறேன். தாராளமா வாங்க. பிஜேபி என்ன சொன்னது? முழு உண்மைகளை வெளியிட வேண்டும் என்று சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? வெளிநாடுகளோடு இருக்கிற உறவு கெட்டு போகும். இங்க இருக்கிற 120 கோடி மக்கள், நாங்க 40 லட்சம் பேர் உயிரை கொடுத்திருக்கிறோம். அந்த தலைவரை பற்றிய உண்மைகள் வெளிவந்தா வெளிநாட்டு உறவு கெட்டு போகுங்கிறீங்களே. அப்ப இத்தனை லட்சம் தமிழரையும் கொண்டுட்டு வர்றவனோட வெளிநாட்டு உறவு முடிக்க வேண்டும். இதுதான் கொள்கையா? நரேந்திர மோடி அரசின் கொள்கை இதுதானா? எனவே பினாங்கு பிரகடனத்துக்கு மக்களுக்கு ஆதரவு திரட்டணும்னா நம்ம தமிழ்நாடே தீர்மானம் போட்டாச்சு. பாராளுமன்றம் திரும்ப ஆதரவு திரட்ட வேண்டும். நான் பேசுறேன். நான் தோத்ததுக்கு எல்லாம் கவலைப்படல. மறுநாளே நான் முள்ளிவாய்க்கால் போராளிகளுக்காக நான் கூட்டத்துக்கு போயிட்டேன். ஆனால் வந்திருக்கிறவர்கள், நான் நிறைய பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சேன். காரண காரியங்களோடு விளக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நேரம் கிடைக்கல. ஆனா பெருமளவு வந்திருக்கீங்க. நான் சொல்வதில் இருக்கிற நியாயங்களை யோசித்து பாருங்க. பேராபத்து வருகிறது மீத்தேன் மூலமாக, பேராபத்து வருகிறது காவிரி பிரச்சனை, பேராபத்து வருகிறது அமராவதியிலே, பேராபத்து வருகிறது பல்வேறு இந்த ஸ்டெர்லைட் போன்ற பிரச்சனைகளிலே, பேராபத்து வருகிறது மது என்கிற வடிவத்திலே. இதிலிருந்தெல்லாம் தமிழகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். இந்த திருச்சி மண்ணில் இந்த பாபல் கூட்டத்தை கலந்து கொண்ட அனைவருக்கும்